வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி பக்கம், அதனால் அடிக்கடி நாங்கள் ஊட்டி போகிறதுண்டு. ஆனால் எங்கள் பையன் சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஊட்டிக்கே போகிறோமே, முதுமலைக்கு போகலான்னு சொன்னாப்புல. அதனால் முதுமலைக்கு போனோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த முதுமலையில் க்ரீன் வுட்ஸ் ரிசார்ட்னு ஒன்று ரிசார்ட் இருந்துச்சு. மத்தியானத்திலிருந்து அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் அதில் தங்கறதுக்கு அனுமதி, அந்த மாதிரி தான் அது ரூலு. நாங்கள் ஒரு 5 பேர் என்னமோ இருந்தோம். அதுக்கு 10,000 ரூபா பே பண்ணோம். ஃபுட்டு இன்க்ளூடிங் அது. அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்ககிட்ட அந்த ரிசார்ட்டில் நாங்கள் எப்படி இருந்தோங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். மத்தியானம் சாப்பாடு இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அதுக்கு வர முடியல. நாங்கள் அந்த ரிசார்ட்டுக்கு வரும்போது நைட் ஆகிடுச்சு. அதனால் மதியம் சாதம், ஈவினிங் டிஃபன் எல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நைட்டு நாங்கள் பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு சவுண்டு, இது தனியாக இருந்துச்சு. பூரா பயமாக இருந்துச்சு அந்த சவுண்டு. நைட்டு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. சாப்பிட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா காலையில் 6 மணிக்கு அந்த முதுமலையில் அந்த சஃபாரிக்கு போகணும். அதுக்காக வேண்டி காலையில் பூரி சப்ஜி என்னமோ இருந்தது. அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு காலையிலே 6 மணிக்கே இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கூட்டம் ரொம்ப செம கூட்டம். எங்களுக்கு 10 மணிக்கு தான் டிக்கெட் கிடைக்கும், அது வரைக்கும் ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னாங்களா. அதனால் நான் அவ்வளோ நேரம் சும்மா அங்கேயே உட்காந்துருக்கறதுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அது 10 மணிக்கு மேலே தான் டிக்கெட் கிடைக்கும் இல்லையா. நாங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி டீ கூட குடிக்கல, அப்படியே வந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப பசி. அதனால் சரி இந்த டிக்கெட் கிடைக்கிற வரைக்கும் வெளியில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு எதாவது சாப்பிட்டு வரலான்னு போனோம் ஹோட்டலுக்கு. அங்கே ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஜீப்காரங்க சொன்னாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு. இவங்க கூட்டிகிட்டு போகிறது மசனகுடி சைடில், ஃபாரஸ்ட்காரங்க கூட்டிகிட்டு போகிறது முதுமலை. இன்னும் நேரம் போயிட்டே இருக்குது, 7:30 8 மணிக்கிட்ட ஆக போகுது. சரி இவங்க கூடயே நம்ம ஜீப்பில் சவாரி போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் பிளான் மாற்றிட்டு இந்த ப்ரைவேட் ஜீப்லேயே ஏறிட்டோம். அவங்க ஒரு 7 8 பேர் வரைக்கும் அந்த ஜீப்பில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 1800 வரைக்கும் கேட்பாங்க. அது போகிற வழியில் அந்த மிருகங்களெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நம்மளுடைய அதிர்ஷ்டந்தான் அது இருக்குமா இருக்காதா நமக்கு கண்ணுக்கு தெரியுமாங்கிறது. இப்போ பாருங்கள், 2 மான் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணது தெரியுது பார்த்திங்களா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் வண்டியை நாங்கள் சைடாக ஓரம் கட்டிக்கிட்டோம், அது போகட்டும்னு வெயிட் பண்ணுறதுக்காக. ஆனால் எங்கள் பின்னாடி வந்த வண்டிக்காரங்க 2 பேரும் நல்லா ஸ்பீடாக போயிட்டாங்க. ஆனால் இது தப்புங்கிறது அவங்களுக்கு புரியல. காரணம் அவங்க இடம் இது, அதாவது இந்த மிருகங்கள் வசிக்கக்கூட இடத்துல நம்ம அவசர அவசரமாக போகிறது அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் அடிக்கடி பட்டுருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுனால தப்பு இல்லையே. இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த மிருகங்கள் போகிற வரைக்கும் 2 செகண்ட் சைடில் நின்றுட்டு போன பிறகு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இந்த சஃபாரியில் நாங்கள் பெரிய பெரிய மிருகங்கள் ஒன்றும் எங்கள் கண்ணுக்கு தெரியல, வரவும் இல்லை. நாங்கள் பார்த்தது இந்த மாதிரி மான், காட்டுப்பன்னி, பைசன், குரங்கு, இந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். மான் நிறைய பார்த்தோம். சுமார் ஒரு 100லேருந்து 150 மான் மட்டும் பார்த்துருப்போம். அவ்வளோ மான், சலிச்சு போகிற அளவுக்கு மான் மட்டும் பார்த்தோம். எங்களுக்கு முன்னாடி இந்த ஜீப்காரங்க சொன்னாங்க இப்போ தான் அந்த நாய் இருக்கு இல்லைங்களா, செந்நாய், அது போகுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறக்குள்ளே அது எங்களை பார்க்கறது ஓடி போச்சு. இப்போ இந்த சஃபாரி எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்க முடியும். அந்த இதில் என்னென்ன கிடைக்குதுங்கிறது அவங்கவுங்க லக்கு. இவங்க அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பெரிய டேம் இருக்குது, அந்த டேம் வரைக்கும் கொண்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. இது நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில். இது பார்த்திங்களா, இது சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீத்தாப்பழம், எவ்வளோ பெரிய சீத்தாப்பழம் அங்கே எங்களுக்கு கிடச்சிச்சு. அங்கே டிரைவருக்கு தெரிஞ்ச ஒரு வீடு கடை மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே டீ கொடுக்குறாங்க. அந்த வீட்டிலேருந்து தான் எங்களுக்கு இந்த சீத்தாப்பழத்தை கொடுத்தாங்க. என்ன டேஸ்ட்டுங்க, அது இன்னும் நுனி நாவிலேயே இருக்குது.
போகிற வழியில் மேலே மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த முருகன் கோயிலேருந்து மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி தெரியுது. நல்ல சக்தியுள்ள முருகன் கோயில்னு சொன்னாங்க அவங்க. நம்ம இந்த ஜீப்லேருந்து அந்த கோயிலுக்கு மலை மேலே ஏறும்போது ஆடி ஆடி போகும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதாவது கட்டக்கு முடுக்குன்னு விழுந்துற மாதிரி இருக்கும் ஜீப்பு. ஆனால் ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு, பயமாக தான் இருந்துச்சு. அந்த ஜீப்பு குலுங்குற குழுக்கில் நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகி காணாமல் போயிடும். சரி, காலையில் போயிட்டு தான் எந்த மிருகங்களும் பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு மறுபடியும் நாங்கள் ஈவினிங் இந்த சஃபாரி இருக்குது 2வது தடவை, அந்த ஈவினிங்லேயும் போனோம். அப்போவும் எங்களுக்கு இந்த மானை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ட்ரிப் இருக்கு இல்லையா, அதில் போய் பாருங்கள். அந்த சஃபாரியில் அதில் ஏதாச்சும் பெரிய மிருகங்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கவர்மெண்ட் சஃபாரி காலையில் பார்த்தா, இது நீங்கள் மதியம் பார்க்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பொழுது போகிறக்கும் பார்க்குறக்கும் த்ரில்லிங்காக இருக்குது. முதல்ல ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம லக்கு தான் இங்கே மிருகங்களெல்லாம் பார்க்குறதுன்னு. ஆனால் நான் இதில் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப திருப்தி. நான் மறுபடியும் இந்த சஃபாரி கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன். நம்ம முதல்லே டிசைட் பண்ணிவிட்டு ஐயோ புலி வரும், மான் மிருகங்கள் வருதுன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு போகக்கூடாது. எது கிடைக்குதோ அதை பார்த்து நம்ம திருப்தி பண்ணியிருந்தால் நமக்கு மனசும் சந்தோஷமாக இருக்கும், போன பொழுதும் நல்லா. நாங்கள் ரிட்டன் திரும்பி வந்துட்டு இருந்தப்போ தான் இந்த பைசன் ரோடு கிராஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சாதாரணமாகவே நம்ம ஊட்டி கோத்தகிரி போனாலே ரோட் சைடில் இந்த நிறைய பைசன் பார்க்கலாம். இந்த வீடியோ சின்ன வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.